வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 31 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் பிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டிலையும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் இது குடியரசுத் தலைவருடைய உரையின் மூலமாக தான் தொடங்கும். ஓகே, அவங்க தான் முதல் முறையாக உரையாற்றுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் இது பட்ஜெட் கூட்டத்தொடர். எப்போவுமே ஒரு ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் இருக்கும். அதில் இரு அவைகளையும் கூட்டி குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. இதில் நம்ம சில விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னென்னா, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறது யார் அப்படின்னா அது நிதித்துறை அமைச்சர். ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றுறது யார் அப்படின்னா அது நம்முடைய குடியரசுத் தலைவர். ஓகேவா? இப்போது பொருளாதார ஆய்வறிக்கை அதை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை தயாரித்தது யார் அப்படின்னா நம்மளுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்கிற ஆனந்த நாகேஸ்வரன் அவர் தலைமையிலான குழு தான் தயாரித்தவங்க ஒருத்தங்க. ஆனால் தாக்கல் பண்ணது நம்மளுடைய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன். ஓகே, இப்போ மத்திய பட்ஜெட் அதை 8வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளோடு ஈரோடு இந்த மாதிரி ரைமிங்காக வருதுல்ல, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இதற்கான சிறப்பு தபால் உரையை வெளியிட்டிருக்காங்க. 14வது மாநில தபால் தலை கண்காட்சி அப்படிங்கிறது சென்னையில் நடைபெறுது. அங்கே தான் இதற்கான தபால் உரை அதை வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் ஷெனாய் நகரில் அம்மா அரங்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இது நடைபெறுது. நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அண்ணா நகர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலி அண்ணா நகர் பக்கத்தில் தான் இந்த ஷெனாய் நகர் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஷெனாய் நகரில் தான் நடக்குது. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போது பிரான்ஸுடைய டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்கிற ஏரோப்ளைன் தான் ரஃபேல் அப்படிங்கிறது. இது ஒரு ஃபைட்டர் ஏர்ஜெட், அதாவது போர் விமானங்கள். இதில் மொத்தமாக 26 வாங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் வாங்குறதுக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பிப்ரவரி 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் தொழில்நுட்ப செயல்பாட்டு உச்சி மாநாடு அப்படிங்கிறது பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் நடைபெற போகுது. இதில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கலந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னுமே அது போடப்படலை, பட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர். இதுக்கு முன்னாடி நம்ம 36 ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது, டீப்சீக் என்பது எந்த நாட்டை சேர்ந்த ஏஐ உரையாடு தளம்? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போது நம்ம மெட்டா ஏஐ, நீங்கள் வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா மெட்டா ஏஐ அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அதுக்கிட்ட பேசலாம், உரையாடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி சைனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டீப்சீக் அப்படிங்கிற ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான புரட்சியை உருவாக்கியிருக்கு. ஏன்னா அமெரிக்காலாம் செலவு பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுலேயே சைனா இதை உருவாக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடையதை விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நம்ம மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு போட்டியாக இந்தியாவிலையும் ஒரு ஏஐ உரையாடு தளம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய கலாச்சாரம் அப்புறம் மொழிகள் இதெல்லாத்தையுமே உள்ளீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏஐ சாட்பாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஜிபியூ அப்படிங்கிறது தேவைப்படும். இதில் இந்த நம்ம இந்தியா தரப்புலேருந்து உருவாக்குவோம்ல, அதற்கு 18,693 ஜிபியூ கொண்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டீப்சீக் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ஜிபியூ வைத்து தான் பயிற்சி வழங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம அதை விடையுமே ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இதில் ரொம்ப இது முக்கியமானது என்னென்னா எந்தெந்த நிறுவனத்திற்கு சேர்ந்தது இந்த எந்தெந்த ஏஐ சாட்பாட் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கோபைலட் அப்படிங்கிறது ஒரு சாட்பாட், அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. அப்புறம் சாட் ஜிபிடி இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமானது. அப்புறம் ஜெமினி அப்படிங்கிறது கூகுளுக்கு சொந்தமானது. மெட்டா ஏஐ அப்படிங்கிறது மெட்டாவுக்கு சொந்தமானது. இப்போ மெட்டாக்கு கீழே தான் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஒரு 4 ஏஐ சாட்பாட் பார்த்தோம். இந்த 4மே அமெரிக்காவை சேர்ந்தது தான். ஆனால் இந்த டீப்சீக் பார்த்தீங்களா, இது மட்டும் சைனாவை சேர்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். அல்லது ஆன்லைன் கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த மனோஜ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் குத்துச்சண்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குத்துச்சண்டை வேறு, மல்யுத்தம் வேறு. ஓகேவா? குத்துச்சண்டை அப்படின்னா பாக்ஸிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், மல்யுத்தம் அப்படின்னா ரெஸ்லிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவுடைய ரொம்ப பிரபலமான பாக்ஸிங் வீரரான மனோஜ்குமார் அவர் வந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு. அவர் 2010 ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி 2018 ஆண்டு ஆஸ்திரேலியா நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் பிரான்ஸ் வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரான்ஸ் வெண்கலப் பதக்கம் வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு. இப்படி பார்க்கும்போது காமன்வெல்த் போட்டிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பதக்கம் என்ற 2வது வீரர் இவர் தான். இது முதல் வீரர் யார் அப்படின்னா விஜேந்திர சிங் அப்படிங்கிறவர், இவருமே பாக்ஸர் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் என்னென்னா, அமெரிக்காவில் பயணிகளுடைய விமானமும் இராணுவ ஹெலிகாப்டரும் வந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. என்னாச்சு அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து அப்படியே தரையிறங்க போயிருக்கு. அந்த டைமில் அங்கே வந்து ஒரு இராணுவ விமானம் வந்து பயிற்சியில் இருந்திருக்கு. அப்போ இந்த இரண்டுமே எதிர்பாராத விதத்தில் மோதி அங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா? அங்கே மோதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நதி இருந்தது, அதில் போய் விழுந்துட்டாங்க எல்லாருமே. அந்த விமானம் அப்புறம் ஹெலிகாப்டர் இதோடைய உடைந்த பாகங்கள் அப்புறம் எங்கள் மக்கள் அவங்க எல்லாருமே அந்த நதியில் விழுந்துட்டாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவுடைய தலைநகரான வாஷிங்டனில் ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் தான் இந்த விபத்து நடைபெற்றது. இப்போது ஒரு நதியில் விழுந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அது பார்த்திங்கன்னா பொடோமேக் அப்படிங்கிற ஒரு நதியில் தான் விழுந்தாங்க. இதில் வந்து 67 பேர் வந்து மரணம் அடைந்தாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம். இது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி. இதை வந்து NTD டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம உலக அளவில் பார்த்திங்கன்னா எய்ட்ஸுக்காகவும் அப்புறம் வந்து காசு நோய்க்காகவும் அப்புறம் மலேரியாவுக்காகலாம் அதிகமான காசு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில நோய்கள் எல்லாம் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்குது, ஆனால் அதை பற்றி யாருமே பெருசாக கவலைப்படுறதில்ல. அதெல்லாம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி விடுறாங்க. அதில் எல்லாம் பெருசாக ஆராய்ச்சிக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அதற்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா யுனைட், ஆக்ட் அண்ட் எலிமினேட் NTDs அப்படிங்கிறது. NTD அப்படின்னா நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். அடுத்தது, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. அடுத்தது, தற்போது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இன்னுமே இது வந்து ஒப்பந்தம் போடப்படலை, ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இனி February 10, 11 வந்து மோடி அங்கே போகிறார்ல, போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். அடுத்தது, டீப் சீக் என்பது எந்த நாட்டை சார்ந்த AI உரையாடு தளம்? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, தற்போது தன் ஓய்வை அறிவித்த மனோஜ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் குத்துச்சண்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.